ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 முதல் 28ஆம் ஆண்டு வரை உண்டான சனிப்பெயர்ச்சி பலன்கள். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவோட்டி நேஷன் தமிழ் நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். சனிப்பெயர்ச்சிங்கிறது 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ நடந்துட்டு தான் இருக்கும். இந்த சனி பகவான் காலபுருஷ தத்துவமான அந்த 360 டிகிரிஸ், அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் மேஷ ராசிக்குள்ள பிரவேசம் பண்ணுறதுக்கு 30 வருஷம் எடுத்துப்பார். இது எதனால் அப்படின்னு கேட்டேன்னா, ஒவ்வொரு ராசிலையும் சனி பகவான் அப்ராக்சிமேட்டாக 2.25 2.5 வருஷம், சில சமயம் 3 வருஷம் வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 2.5 வருஷம் கணக்கெடுத்தால் ஒவ்வொரு ராசிலையும் 2.5 வருஷம்னா 12 ராசிக்கும் 30 வருஷம் கணக்கு வரும். சனி கிரகத்தின் பெயர்ச்சிங்கிறது சயின்ஸில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சனி பகவான் சாட்டர்ன் சூரியனை சுற்றி வரதுக்கு 30 வருஷம் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகிறது. இந்த சனிப்பெயர்ச்சியானது 2025ஆவது வருடம் மார்ச் மாதம் 29ஆம் நாள் மாலை 5:09 கும்பராசியில் தன்னுடைய சொந்த வீட்டு ஆட்சி வீட்டிலேருந்து விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. எதிரியோட வீட்டுக்கு போகிறாரு, எதிரி ஸ்தானத்துக்கு போகிறாரு. இதனால் அந்த இடத்துல அவருக்கு ஸ்தான பலம் குறைவாக இருக்கும். ரொம்ப பெருசாக இருக்காது. பட் அவருடைய பார்வை பலத்தின் மூலமாக சங்கடங்களையும் தோல்விகளையும் தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மீன ராசியில் சனி பகவான் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2028 பிப்ரவரி 23ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு 6 மாதம் அதிசார பயிற்சியாக மேஷ ராசிக்கு போயிட்டு வருவார். அது எப்போ நடக்கும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 2027 வருடம் ஜூன் மாதம் 3ஆம் தேதியிலேருந்து 2027 அக்டோபர் 20ஆம் தேதி வரை அதிசார பயிற்சியாக மேஷராசிக்குள்ளே போவார். மேஷராசிக்குள்ளே அதிசாரமாக போவார். அங்கேயே வக்ரகதி அடைவார். பின்னோக்கி நகர்ந்து மறுபடியும் அக்டோபர் 20, 2027 திரும்பி மீனராசிக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி அடைந்து 2028 மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு நேர்கதியில் மேஷராசிக்குள்ளே பிரவேசம் பண்ணுறாரு. அடுத்த சனிப்பெயர்ச்சி 2028 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி அன்னைக்கு. ஸோ இந்த காலகட்டத்தில் 2 தடவை அவர் வக்ரம் அடைகிறாரு. 2025 ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு, 2026 ஒரு தடவை வக்ரம் அடைகிறாரு. வக்ர கதியில் வரும்பொழுது உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்தால் இந்த வக்ர காலம் உங்களுக்கு ஒரு பொற்காலமாக இருக்கும். நேர்கதி காலம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சியானது எப்போ நடக்கிறதுன்னு சொன்னேன், எந்த ராசிலேருந்துன்னு சொன்னேன். இதனால் என்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத இனிமேல் சொல்ல போகிறேன். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ராசி பலன்களில் கடைசியில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களையும் நீங்கள் கிரமமாக செய்து வருவதன் மூலமாகவும், மாதாந்திர ராசி பலன்களில் சொல்லப்படுகின்ற பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாகவும் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படுகின்ற அமைப்பை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். இந்த சனி பயிற்சியில் 2 தடவை குரு பயிற்சி ஆவார். அதாவது 2025 மே மாதம் ஒரு குரு பயிற்சி, 2026 ஜூன் மாதம் ஒரு குரு பயிற்சி. இன்ஃபேக்ட் 3வது குரு பயிற்சி 2027 ஜூன் மாதம் வரும். அந்த சமயத்தில் அவர் அதிசாரமாக மேஷராசிக்குள்ளே பயிர்வார். அதனால் உங்களுக்கு இந்த 2 குரு பயிற்சிகள் மட்டும்தான் இதில் கணக்கெடுத்து சொல்ல போகிறோம். அதே சமயம் பார்த்திங்கன்னா, இப்போது ராகு மீன ராசியில் இருக்கார். மே மாதம் அவர் கும்பராசிக்கு போகிறாரு. ஸோ இந்த 3 வருஷத்தில் ராகு கேது ஒரு பயிற்சியை சந்திச்சிருவாங்க. அதாவது 2025 ஒரு ராகு கேது பயிற்சி, அதுக்கப்புறம் 2027 2வது ராகு கேது பயிற்சி வரும்பொழுது அந்த சமயத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார், அதிசார கதியில் இருப்பார். இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும் என்பதை நம்பிக்கையாக வைத்து வரக்கூடிய ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம், வாருங்கள். மென்மை மனம் கொண்ட மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் நிவர்த்தியாகக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்குது. உங்களுக்கு கடந்த 7 வருஷமாக அவமானம், இழப்புகள், பிரிவுகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள் பகை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்தாச்சு, இல்லைன்னு சொல்ல. இப்போ லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்புழக்கத்தை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தது.
ஆனால் இப்போது உங்களுக்கு 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்துக்கு ராசிநாதன் சனி 3ஆம் இடத்துக்கு வராரு, எதிரியோட வீட்டுக்கு வராரு. பொதுவாக சனி 3ஆம் இடத்துல மறையிறது நல்ல விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு 3ஆம் இடம் எதிரியுடைய வீடு, குருவுடைய வீடு, விரையாதிபதி குருவின் வீட்டில் அவர் போய் மறையிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டால், செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கேற்றாற் போல் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், ஆனால் தாமதமான வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதற்கு காரணம்னா எதிரியோட வீட்டில் போய் உக்காந்துட்டு இருக்கார். அதனால் என்ன பலன்னா, உங்களுக்கு வரவேண்டிய அந்த தீர்ப்புகள்லாம் தாமதமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. போன வருஷமே உங்களுக்கு சொத்து விஷயமாக தீர்ப்பு வந்திருக்கணும், ஆனால் இன்னும் 1 வருஷம் இழுத்து அடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சாதகமாக வந்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக பிரயோஜனம் இல்லை. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சூழ்நிலை இருந்தாலும், மற்ற விஷயத்தில் நல்லது இருந்தாலும் உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் பெரிய எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீர்கள். இளைய சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இளைய சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விரயஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால தூக்கத்தை விடுத்து செயல்பாடுகளில் செயலை காண்பித்து வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரைக்கும் வாய்ச்சொல்லில் வீரர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது செயல் வீரர்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாட்களாக இருக்கும். வெற்றிகள் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வியாபாரத்தில் வெற்றி, படிப்பில் வெற்றி, உத்தியோகத்தில் வெற்றி, எல்லாத்துலேயுமே வெற்றி ஏற்படும். கடல் கடந்து பயணிக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்க, ஃபாரினுக்கு எங்கேயாவது ட்ராவல் போகணும்னா நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. விரயஸ்தானத்திற்கு சனி பார்வை, அதனால் விரயம் அப்படிங்கிறது உங்களுக்கு செலவுகள் குறைந்து வருமானத்தை, அதாவது செலவு பண்ணி வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக அவருடைய பார்வை பலம் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைகள் விஷயத்தில் சற்று மெத்தனம் காட்டாமல் சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் குழந்தைகளிடம் திடீர் மாற்றங்கள் ஏற்படும். படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதறல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் எப்படியும் வெற்றி அடைஞ்சிருவீங்க. அதனால் குழந்தைகளை கண்காணிப்பது அவசியம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் பெற்றோருக்கு ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. பாக்கியஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால உங்களுக்கு நடக்க வேண்டிய பாக்கியங்களில் ஒரு தாமதம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகள் மூலமாக உங்களுடைய வியாபாரத்திலோ தொழிலிலோ முதலீடுகள் செய்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து வியாபார வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி, உத்தியோக மேன்மை போன்ற விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ மொத்தத்தில் இந்த சனி பயிற்சிங்கிறது இதுவரை இருந்த கஷ்டங்களிலிருந்து விடுபடக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்றது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண வெற்றிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். காதல் வயப்பட்டுள்ளவர்கள் காதலில் நீங்கள் தோல்வி அடைகிற மாதிரி சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் அதை வெற்றியாக மாற்றி அமைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் தந்தை வழியில் சில உதவிகள் கிடைக்கும். அந்த தந்தை வழியில் வரவேண்டிய சொத்து பாக்கியங்களிலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள்லாம் இருக்குது. இந்த மகர ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விதமான யோகங்களையும் தரக்கூடிய பயிற்சியாக இந்த சனி பயிற்சி இருந்தாலும் குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனாலையும் அனைத்து விதத்திலும் வெற்றிகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டும். குலதெய்வத்தை மறக்காமல் இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது இந்த சுமங்கலி பிரார்த்தனை, மங்களி பொண்டுகள், குழந்தைகளுக்கு உண்டான பிரார்த்தனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் நீங்கள் முன்னுரிமை கொடுத்து செயல்படுவது நல்லது. முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு வரவேண்டிய வெற்றிகளில் இருக்கின்ற தாமதத்தை போக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுத்துகின்ற சனிப்பெயர்ச்சியாக இருக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப மாறுபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் அலசி ஆராய்ந்து கொள்வது நல்லது. அதற்கு உண்டான உதவிகளை யாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். உதவின்னா உடனே அதுக்கு ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, அதுக்கு ஒரு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு. ஸோ யாருக்கெல்லாம் தேவைப்படுபவர்கள், அதாவது சனிப்பெயர்ச்சியின் காரணமாக ஏற்படுகின்ற பலன்களை தெரிந்து கொள்ள விரும்புவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட விவரங்கள், அதாவது பர்த் டீட்டெயில்ஸை நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதன் மூலமாக தொடர்பு கொண்டு கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். இந்த சனிப்பெயர்ச்சினால் வருகின்ற நற்பலன்களோ அல்லது சங்கடமான பலன்களோ உங்களுடைய வாழ்க்கையின் தத்துவத்தை உணர்வதற்காகத்தான் என்பதை புரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது
உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி, வணக்கம்.